போறோம். ಮುಂದಿನ ವಿಷಯವಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ஒரு நம்பிக்கை உள்ள வேலைக்காரன், ஒரு நம்பிக்கை இல்லாத அன்ஃபெய்த்ஃபுல் ஒரு துன்மார்க்கனான வேலைக்காரன், ரெண்டு விதமான ஒரு வேலைக்காரர்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತ ಕೆಲಸಗಾರನು, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವಂತ ಒಬ್ಬ ದುರ್ಮಾರ್ಗನು ಅನ್ನುವಂತ ಕುರಿತಾಗ ನೋಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. சோ இங்க ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರ ಇದಾನೆ. அவனுக்கு ஒரு அந்த எஜமான் அவனை வீட்டை அப்படி பாத்துக்க அப்படின்ட்டு அவனுக்கிட்ட சில காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவனு தூரம் ஊருக்கு போயிடுறாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯಜಮಾನ ಅದಾನ. ಅವನ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತನ್ನ ಆಸ್ತಿನೆಲ್ಲ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಇದು ನೋಡ್ಕೋ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವನು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. சோ அப்ப என்ன ஆகுது, இவன் ரெண்டு விதமான வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಎರಡು ರೀತಿಯಾದಂತ ಕೆಲಸಗಾರರು ಇದ್ದಾರೆ. சோ இது ஆண்டவர் சொல்றாரு 42வது வசனத்துல பாக்குறோம். 42ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. அது விசுவாசம் உள்ள வேலைக்காரன் எப்படி இருக்கான்? ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತ ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾನೆ? அவர் அந்த ஐயா ಯಜಮಾನ ஐயா என்ன சொன்னாரோ அத அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை அவன் செய்றான். ಯಜಮಾನನು ಏನು ಹೇಳಿದನೋ ಆ ಕಾರ್ಯವನ್ನ ಆತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு கரெக்ட்டா அவங்களுக்கு கரெக்ட்டான டைம்ல சாப்பாடு கொடுக்கறான். அவங்களுக்கு ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಊಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன கரெக்ட்டா எல்லா வீட்டு காரியங்களெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கான். அவன் ಮನೆ ಕೆಲಸವರೆಲ್ಲ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ಕೊತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு நாள் சடனா வராரு அந்த ಯಜಮಾನ ವಾಪಸ್ வராருங்க. ಒಂದಿನ ಸಡನ್ ಆಗಿ ಮನೆ ಯಜಮಾನನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. 43வது வசனம் படிங்க. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அப்புறம் 44 படிங்க. தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த எஜமான் என்ன பண்றான், ஓகே வந்த உடனே பரவாயில்லப்பா நம்ம கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறான், இவன் எல்லாத்துக்கும் இவனை நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஐ வில் கிவ் him put him in charge of all his possessions. அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் உண்மையா இருக்கிறத பார்த்து, சின்ன காலத்துல உண்மையா இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. 43 ವಚನದಲ್ಲಿ ಯಜಮಾನನು ಬಂದು ಯಾವ ಆಳು ಹೀಗೆ ಮಾಡುವುದನ್ನು ಕಾಣನು, ಈ ಆಳು ಧನ್ಯನು, ಅಂತವನು ಅವನ ಎಲ್ಲಾ ಆಸ್ತಿಯ ಮೇಲೂ ನೇಮಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, ಈ ಚಿಕ್ಕ ಕೆಲಸದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ಜವಾಬ್ದಾರಿ ಇವನ ಮೇಲೆ ಒಪ್ಪಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಹ ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவேளை நம்ம எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் மியூசிக் வாசிக்கணும், எல்லாரும் வர்ஷிப் லீட் பண்ணணும் அப்படின்ற வேலை இருக்காது. ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲರೂ ಸಹ ವರ್ಷಿಪ್ ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲರೂ ಮ್ಯೂಸಿಕ್ ಬರ್ಸ್ಬೇಕು ಅಂತ ಕೆಲಸ ಇರುವುದಿಲ್ಲ. பட் ஆனா God is interested அப்படின்ற வேர்ட் வருவான். அப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்திருப்பாரு. அது எல்லாருக்கும் உண்டு. நீங்க புது விசுவாசியா இருக்கலாம், பழைய விசுவாசியா இருக்கலாம், வயசான விசுவாசியா இருக்கலாம், வாலிப விசுவாசியா இருக்கலாம், எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ಅಲ್ಲಿ ಬಂದು ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಹಳೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾರೇ ಆಗಿರಬಹುದು, ದೇವರು ನಮಗೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿನ, ಒಂದು ಕೆಲಸವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. அது என்னன்னு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. ಆದ್ರೆ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಕೇಳಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. சிலது கேன் பி வெரி விசிபிள், ரொம்ப ரொம்ப வெளிப்படையா. இப்ப பாருங்க, இப்ப நான் பேசுறது நீங்க பாக்குறீங்க, சோ இது கொஞ்சம் விசிபிள் இருக்கு. பட் ஆனா 90% ஊழியம் கண்ணுக்கு தெரியாத ஊழியம் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க, நமக்கு யாருக்கும் தெரியாது வெளியே. அதாங்க அந்த ஊழியம் தாங்க. ಇದು ನಾವು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಾಗೆ ಮುಂದೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಇದು ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತ ಕೆಲಸ ಆಗಿದೆ. ಆದ್ರೆ 190% ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನ ಅನೇಕರು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஏன்னா அவங்ககிட்டயும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கு, எதிர்பார்க்கிறார் சில காரியங்களை வரும்போது அவங்க உண்மையா அதை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா அப்படி. ದೇವರು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ನಿಜವಾಗಲೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ. இன்னொருத்தன் இருக்கிறான், இந்த வேலைக்காரன் என்ன பண்றான், அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்ன பண்றான், 45வது வசனத்துல இருந்து போட்டுருக்கு. ಇನ್ನೊಬ್ಬನು ಬಂದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಬ್ಬ ಆಳು ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನ, அதான் நம்ம எஜமான் வரலையே, அதான் அவர் வரேன்னு சொல்றாரு, வரவே இல்லையே அவரு அப்படின்றான். ಯಜಮಾನನು ಬರ್ತಾನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ವಲ್ಲ. அவன் இருதயத்துல அவன் நினைச்சுக்கிறான், ஐயா எஜமான் தான் வரலையே, போட்டு அடிக்கிறான். அவன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறான். அவன் ಆ ಯಜಮಾನ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವನ ಕೆಳಗಿರುವಂತರೆಲ್ಲ ಅವನ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನೆ. அவன் நல்லா சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு குடிகார மாதிரி அப்படியே இருக்கிறான். அந்த பொறுப்பா எந்த காரியத்தையும் செய்யல. ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற வேலையை அவன் கண்ணு கருத்துமா செய்யலங்க. ಅವನು ಬಂದು ಕುಡ್ಕೊಂಡು ತಿನ್ಕೊಂಡು ಅವನು ಹೆಂಗದನೋ ಹಂಗದನ. ಆ ಯಜಮಾನ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಕೆಲಸವನ್ನ ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಆತ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ஒரு நாள் சடனா அந்த எஜமான் வந்துடுறாரு. ಒಂದಿನ ಸಡನ್ ಆಗಿ ಯಜಮಾನ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனை துண்டு துண்டா வெட்டி அவிசுவாசிகள் மத்தியில அவனை போட்டுறாராம். ತುಂಡು ತುಂಡ ಕತ್ತರಿಸಿ ಅವನ ಬಂದು ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது நிஜமா நடக்கல, ஒரு கதையாய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாய் சொல்றார். ಇದು ಬಂದು ನಿಜವಾಗಿ ನಡೆಯಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಕಥೆ, ಒಂದು ಸಾಮ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதனால ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஆக்சுவலா இன்னும் அந்த முன்னாடி இந்த 2-3 வசனம் படிக்கும்போது என்னது, நம்ம தெரிஞ்சும் நம்ம செய்யாம இருக்கிறோம்னா அவனுக்கு நிறைய அடி விழுந்துச்சான் ஒருத்தனுக்கு. ಆದ್ರೆ ಗೊತ್ತಿದ್ದು ನಮಗೆ ತಿಳಿದು ಅದನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ ಅನ್ನೋದ್ರಿಂದ ಅವನಿಗೆ ಅನೇಕ ಹೊಡೆತಗಳು ಬಿದ್ದವು ಅಂತ ಹೇಳುವಂತ ವಿಷಯ. அவனுக்கு தெரியாம செய்யாம இருந்ததுனால அவனுக்கு லைட் பீட்டிங் அப்படின்னு போட்டுருக்கு. லைட்டா தான் அவனுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சு. ಅವನು ತಿಳಿಯದೇ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಮಾತ್ರ ಸಿಕ್ಕಿತು ಎಂಬುದಾಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ நாலேஜ் பிரிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்காருன்னா அது கூட ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு,
பொறுப்பை எதிர்பார்க்கிறார். ನಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಕೊಟ್ಟಿದಾರಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಬೇಕಾದಂತ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಸಹ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வந்து நம்ம வந்து இதான் வந்து நம்மளுடைய உண்மையுள்ள வேலைக்காரர்களாக ஊழியக்காரர்களா இருக்க, நீங்க சின்ன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நம்ம வந்து God wants us to be faithful servants. ನಾವು ಯಾರಾಗಿದ್ರು ಕಾಲೇಜ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಚಿಕ್ಕ ಕೆಲಸಗಾರ ಆಗಿರ್ಬೋದು ನಂಬಿಗಸ್ತ ದೇವರು ನೇಮಿಸಿದಂತ ಕೆಲಸಗಾರರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ.